நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, ஆட்சியில் அமரப்போகும் அங்காரக நாள். இழந்ததை விட 2 மடங்காக திரும்பி உங்களுடைய கையில் கொடுக்க போகும் வேலன். ஆமாங்க, உங்களுடைய வினை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில விடையை கொடுக்க போகிறான் இந்த வேலன். நிச்சயமா தடைகளை உடைப்பார். அப்படிப்பட்ட வேலனுடைய முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியால். அதுவும் சாதாரண பயிற்சி இல்லைங்க, செவ்வாயினுடைய ஆட்சி பயிற்சி, அதிலும் குருவினுடைய 5ஆம் பார்வை கிடைக்க போகின்ற பயிற்சி. குருபலனோடு செவ்வாய் ஆட்சியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்களுடைய தனத்தில், உங்களுடைய வாக்கில் மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றத்தை, ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு காட்டப் போகிறார். ஸோ இன்றைய பதிவில் அதை பற்றி பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிர பகவான் களத்திரக்காரர்கள். காதலுக்கும் கல்யாணத்திற்கும் அன்புக்கும் ஒரு அந்யுன்யத்திற்கும் காரக கிரகமே இந்த சுக்கிர பகவான் தான். கால புருஷ தத்துவப்படியே மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா 7வது வீடா தான் இந்த துலா ராசியே வரும். அதனால தான் துலா ராசியில பிறந்தவங்க மற்றவர்களோடு மிக நட்போடு பழகக்கூடியவர்கள். மற்றவங்களுடைய தோல்வியிலும் இவங்க கலந்துகிட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடிய முயற்சியில் உதவியும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுளுடைய துணை எப்பொழுதும் உண்டு. அது மிக முக்கியமா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டு. காரணம் என்னன்னா, உங்களுடைய துலாமிற்கு நேரடி 7ஆம் வீடு மேசம் மற்றும் 2ஆம் வீடு விருச்சகம். இந்த ரெண்டுக்குமே அதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய துலா ராசியில அமர்ந்திருக்கிறார். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அப்படி பேரிச்சி அடைஞ்சு விருச்சிக ராசிக்கு போகிறார். விருச்சிகம் என்பது செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு. அங்க போய் ஆட்சி பெற போறார். எந்த வருஷமும் நடக்காத ஒரு சிறப்பு என்னன்னா, குருவினுடைய உச்ச பார்வை 5ஆம் பார்வை இப்பொழுது செவ்வாய்க்கு கிடைக்க போகுது. ஏன்னா அக்டோபர் 18ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதிக்கு முன்னாடியே மிதுன ராசியிலிருந்து பேர்ச்சி அடைஞ்சு கடக ராசிக்கு போய் குருவன் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் அடையக்கூடிய குருவனுடைய 5ஆம் பார்வை விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கிடைக்குது. அப்போ செவ்வாய்க்கு குரு பார்வை. ஸோ குரு பார்வை மேலும் ஆட்சி பலம். இப்படி இருக்கும்போது செவ்வாய் முழுமையான முறையில் ஒரு முழு சுவராக மாறி விடுகிறார். ஓகேங்களா? ஸோ வேகத்தை குறைத்து, கோபத்தை குறைத்து, விவேகத்தையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்க போறார் குடும்ப காரியத்துல. ஸோ செவ்வாய் முதல் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு நோய் தீரணும், கடன் குறையணும், எதிரிகள் அழியணும்னா செவ்வாய் நல்ல நிலையில நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கோச்சார் ரீதியாக நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2இல் வந்து ஆட்சி பெற்று அமர்றதுனால உங்களுக்கு மாபெரும் நல்லதுதான். முக்கியமா குடும்ப ரீதியா வாங்கிய கடன் கண்டிப்பா குறையும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய எதிரிகள் பிரச்சனை, சண்டை சச்சரவு கண்டிப்பா நீங்கும். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நோய் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் மருத்துவ செலவு இருக்கு, அது உங்களுக்கே இருக்குன்னா அது கண்டிப்பா குறையும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வீட்டுல ஒரு விசேஷ காரியங்கள் நடக்கும். நிலம் வாங்கக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ராஜ மந்திரி கிரகம் சொல்லுவாங்க குருபவனை, அவருடைய பார்வையே செவ்வாய்க்கு கிடைத்து செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால ராஜ அனுகூலம் பெறப்போகிறீர்கள். அதாவது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல போச்சுங்க அப்படின்றவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை இப்பொழுது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்குது. மேலும் பண வரவு வரக்கூடிய விஷயத்துல யார்ட்டாவது பணத்தை கொடுத்து இழந்திருந்தா அல்லது நிலத்தை வித்திருந்தா இப்போ அந்த பணம் 2 மடங்கு கிடைக்கிறதுக்கும், அல்லது ஒரு சொத்தை இழந்திருந்தீங்கன்னா அந்த சொத்து மீண்டும் நீங்க வாங்குறதுக்கும், வேற ஒரு இடத்துல பெரிய அளவு பணத்தொகையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்போடு இருக்கக்கூடிய அந்த சொத்தை வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு. ஸோ இழந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் 2 மடங்காக உங்களுக்கு பணமாக, சொத்தாக, பொருளாக கிடைக்க போகுது. இது மட்டும்தானா அப்படின்னா இல்ல, உறவாகவும் கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் புதியதொரு வாழ்க்கை துணை அமைவதற்கு சான்சஸ் இருக்கு. தனிமரமாக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் திருமண வாக்கியம் நடக்கும். காரணம், உங்களுடைய துலாமிற்கு நேரடி 7ஆம் வீடு மேசம், அதற்கு அதிபதி செவ்வாய். அப்போ மங்களக்காரகன் 7க்குரியவன் 2ல் வந்தார். மங்களகரமான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்காக கண்டிப்பா நடக்கும். ஸோ இது போக குழந்தை பாக்கியம், ஆண் வாரிசு எதிர்பார்த்துக்கிட்டவங்களுக்கு அந்த ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இன்னொரு குழந்தை பாக்கியம் பெறுவதற்குண்டான வாய்ப்பினை அதிகரித்து கொடுப்பார் இந்த வேலன். ஸோ அப்படிப்பட்ட அனுகிரகம் கண்டிப்பான முறையில் உண்டு துளாராசிக்காரங்களுக்கு.
இது போக செவ்வாய்க்கு பார்வை பலன் இருக்கு. செவ்வாய் 4, 7, 8 பார்வை பலன். இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை நடக்கும், சனி பார்க்கும் இடம் பால். ஆனா செவ்வாய் பார்த்தா அந்த இடம் ஜெயம், அந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப செவ்வாய்க்கு 4ஆம் பார்வையா 5ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ துலாமிற்கு கும்பம் என்பது இது 5ஆம் வீடு. காதலில் வெற்றி, பிள்ளைகளுடைய காரியத்துல ஒரு வெற்றி. உங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு காரியம் நீங்க தொடங்குறீங்க, ஒரு திருமணமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றதா இருக்கலாம். இப்படி பிள்ளைகளுக்காக எந்த ஒரு காரியம் நீங்க தொடங்கினாலும் அது 100% ஜெயம், வெற்றி. ஓகேங்களா? காதல் வெற்றி கண்டிப்பா இருக்குது. இந்த ஒரு நேரத்துல டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு அதுல மிகப்பெரிய புதிய ஒரு கான்ட்ராக்ட், புதியதொரு தொழில் ரூட்னு சொல்லலாம், அதை கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் நில விற்பனை, ரியல் எஸ்டேட், அதுல நல்ல ஒரு லாபம் கமிஷன் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிலத்தால் ஒரு லாபம் பார்ப்பீர்கள். ஓகேங்களா? பொருள் விற்பனையில பெரிதளவு லாபம் பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அடுத்து 7ஆம் பார்வை, இந்த செவ்வாயுடைய 7ஆம் பார்வை 8ஆம் வீடான ரிஷபத்துல பதியுது. அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் கலகம் பிறந்தால் நன்மை பிறக்கும் சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல கலகத்தை மூட்டி விட்டவர்கள், பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க, 3ஆம் நபருடைய தலையீடு உங்க குடும்பத்துல இருந்தா அவங்கள தும்சம் பண்ணி தட்டி தூக்கிடுவீங்க. அதனால இனிமே உங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே போல குடும்ப ரீதியா தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் மாற்றி அமைச்சிருவீங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. மிக முக்கியமா வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் காக்கப்படும். ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல மறைமுகமான வழிகளில் சில பண வரவுகள் உண்டு. ஓகேங்களா? அதுக்கு சான்சஸ் இருக்கு. குறிப்பிட்ட பெண்கள் வழியில் பண ஆதாயங்கள் நீங்க பெறுவீங்க, பெண் சகோதரிகள் மூலமா பண ஆதாயங்கள் பெறுவீங்க. அடுத்து 8ஆம் பார்வையா உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் இடம் மிதுனத்துல பதியுது. இந்த ஒரு இடத்துல தாங்க அரசாங்க பதவி, ராஜ பதவின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரசாங்க பதவி கிடைக்க போது உறுதியாக்கப்படுகிறது. கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை அல்லது முக்கியமான நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்புல போய் அமர்றது, இதுவரை நீங்க செஞ்ச சமூக சேவை, தொண்டு, ஹார்ட் ஒர்க்குக்கு கரெக்டான ஒரு பொசிஷன்ல ஒரு பதவியும் கௌரவமும் விருதுகளும் பரிசுகளும் கிடைக்கும். முக்கியமா ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல வெற்றியும், போட்டியிட்ட தேர்தலில் வெற்றி கிடைக்கிறதுக்கும், அதே போல ஃபைட் பண்ண கோர்ட்டு கேஸுகளில் ஜெயிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆக மொத்தம் 2இல் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வரவும் உறவும் கிடைக்க போது உறுதி. குடும்ப ரீதியா எப்பேற்பட்ட தடை பிரச்சனை தான் தடையை உடைத்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வழியை காட்டுவார் இந்த வேலன் முருகப்பெருமான், இந்த செவ்வாய் பகவான். ஸோ மேலும் நான் சொன்ன மாதிரி இழந்ததை 2 மடங்காக திரும்ப கிடைக்கும். அது சொத்தா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உறவா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட இழந்த அனைத்தும் 2வது தடவையாக 2 மடங்காக உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த முருகப்பெருமான் தான். நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் துளாராசிக்காரங்களும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கணும். குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி என்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வணங்குங்கள். குறிப்பிட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்றவற்றை வாய் திறந்து படிப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ அதை சரளமா படிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு நன்மையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவை அழிக்கிறதுக்கும் பயன்பெறும். உங்களுக்கு ஒரு காப்பு மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கும். தவறாம இந்த வழிபாடு நீங்க பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நல்லவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி படுத்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.